الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருமகான் அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவருடைய மாளிகையில் இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளாலும் அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளாலும் அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஈடேற்றம் பெறுவதற்குண்டான அனைத்து காரியங்களையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அந்த வகையில் பிரபஞ்சம் முழுக்க செய்யப்படுகின்ற ஒரு அமல், படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்படங்களாலும் செய்யப்படுகிற அமல், நபிமார்கள், மலக்குமார்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு மனிதனின் வாழ்வைக்கு எல்லா வகையிலும் சுபிட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவது. இதனுடைய மகத்துவத்தை மட்டும் ஒருவர் முழுமையாக விளங்கி இருந்தால் தன்னுடைய நாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதனுடைய மாண்பும் மகத்துவமும் சிறப்பும் மேன்மையும் அளப்பெரியது. திருக்குர்ஆனினுடைய அற்புத வசனங்களில் ஒன்று, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். விசுவாசம் கொண்டோரே, நீங்களும் நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தை, அவர்களினுடைய கண்ணியத்தை நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இறைஞ்சக்கூடிய ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் ஈடு இணை இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களின் காலத்திற்கு பிறகும் அவர்கள் ஒப்பற்ற நபராகவே வாழ்கிறார்கள். இப்போதும் எப்போதும் கியாமத்து வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான ஒரு மனிதர், நபி அவர்களை விட சிறந்த ஒரு மனிதரை உலகமே கண்டிட முடியாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியத்தை நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக. அவர்கள் செய்த சேவையினுடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக. அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக. நாளை மறுமையில் அவர்களுக்கு ஷஃபாஅத் என்கின்ற அந்தஸ்தை வழங்குவாயாக. மகாமே மஹ்மூத், ஹவுதுல் கௌசர் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளப்பெரும் பாக்கியங்களை, அந்தஸ்தை வழங்கி அவர்களை நீ உயர்த்தி கொண்டே இருப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய இறைஞ்சுதல் தான் ஸலவாத். இதே காரியத்தை மலக்குமார்களும் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகிற போது இந்த பொருளை நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும். மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களினுடைய எண்ணிக்கை யாரும் கணக்கிட முடியாது.
ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர யாராலும் கணக்கிட முடியாத அளவிற்கு மலக்குமார்களின் எண்ணிக்கை அதிகமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் காலையில் 10 மலக்குமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள், மாலையில் 10 மலக்குமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேராஜினுடைய பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சராசரங்களினுடைய எல்லா இடங்களிலும் மலக்குமார்கள் ருக்கூ செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு ஜான் அளவிற்கு கூட அவர்கள் இல்லாத இடம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அண்ட சராசரங்களில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களினுடைய எண்ணிக்கையும் மலக்குமார்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிற போது 10ல் 1 தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ரவுலாவிற்கு காலையில் 70,000 மலக்குமார்களை அனுப்புகிறான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை சுற்றி நின்று நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். மாலையில் 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். ஆக மலக்குமார்கள் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேன்மைக்கும் அவர்களின் அந்தஸ்திற்கும் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு பாக்கியத்தை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் விசுவாசம் கொண்டவர்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். ஒரு 5 ஹதீஸ்களை நாம் நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. இந்த 5 ஹதீஸ்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தொடர்ந்து ஸலவாத்து சொல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த 5 ஹதீஸ்களை நாம் நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ளலாம். முதலாவது, ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் மக்களை அழைத்து உபதேசம் செய்தார்கள். தத்பஉஹர் ராதிஃபா என்கின்ற இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி தொடர்ந்து பேசினார்கள். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உலக முடிவு நாள் குறித்து பேசுகிறான். சூர் ஊதப்படுகிற நேரம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துன் நாஸிஆத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். தத்பஉஹர் ராதிஃபா என்று ஓதிவிட்டு எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை விக்ர் செய்வதிலே ஈடுபடுங்கள், அவரிடத்திலே துஆ செய்வதிலே ஈடுபடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற போது என்னுடைய துஆவின் 3ல் 1 பகுதியை உங்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நான் பயன்படுத்திக் கொள்ளவா என்பதாக கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பிய அளவிற்கு என் மீது ஸலவாத்து சொல்லு, ஃபஹுவ கைருன் லக, உனக்கு அது ஹைராக அமையும், உனக்கு அது நன்மையாக அமையும் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் இப்படி சொன்னவுடன் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவினுடைய பாதி அளவிற்கு உங்களின் மீது நான் ஸலவாத்து சொல்வதற்காகவே கழிக்கவா என்பதாக கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பிய அளவிற்கு நீ ஸலவாத்து சொல்லு, ஃபஹுவ கைருன் லக, அது உனக்கு சிறப்பாக நன்மையாக அமையும் என்பதாக சொன்னார்கள். பிறகு நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆ முழுக்கவே உங்களின் மீது ஸலவாத்து சொல்வதிலேயே ஈடுபடவா என்பதாக கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பிய அளவிற்கு நீ என் மீது ஸலவாத்து சொல்லு, ஃபஹுவ கைருன் லக், உமக்கு அது நன்மையாக, உமக்கு அது மேன்மையாக அமையும் என்று சொல்லிவிட்டு, இவ்வாறு நீ செய்தால் உன்னுடைய கவலைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்கப்படும், உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதனுடைய பலன் என்று சொன்னால், நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இரண்டாவது ஹதீஸ், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். அவர்களினுடைய முகத்திலே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருந்தது. அப்ப நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் என்பதாக நான் கேட்டேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கு ஒரு சுப செய்தியை அறிவித்தான், அந்த செய்தி தான் நான் சந்தோஷம் அடைவதற்கான காரணம் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகிறார்களோ
அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், 10 முறை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரின் மீது அருள் புரிகிறான். இந்த சுப செய்தி தான் நான் சந்தோஷம் அடைவதற்கு காரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்னவென்று சொன்னால் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, 10 முறை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மீது அருள் புரிகிறான் ஒரு முறை ஸலவாத்து சொல்வதன் மூலமாக. ஆக இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யார் ஸலவாத்து சொல்வதிலே சோம்பல் காட்டுகிறாரோ அவர்தான் மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், துர்பாக்கியசாலி யார் என்று சொன்னால், யாருக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்பட்டு அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் மிகப்பெரிய துர்பாக்கியசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மூன்றாவது செய்தி, ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக, ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியசாலியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருப்பது ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நான்காவது ஹதீஸ், பிரபலமாக ரமலானுடைய மாதங்களிலே நாம் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மெம்பரின் மீது ஏறுகிறார்கள். முதல் படியில் கால் வைக்கிற போது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் அதற்கான காரணத்தை கேட்டார்கள். இதுவரை நாங்கள் பார்க்காத ஒரு புதினத்தை நீங்கள் செய்தீர்களே, 3 படிகளில் ஏறுகிற போது 3 ஆமீன் சொன்னீர்களே, ஏன் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதலாவது படியில் கால் வைக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். யாரின் முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்பட்டு யார் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன். இரண்டாவது படியில் கால் வைக்கிற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன். மூன்றாவது படியில் கால் வைக்கிற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் தங்களுடைய பெற்றோர்களை உயிரோடு பெற்றிருந்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக வெற்றி பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஆக நான்காவது ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஸலவாத்து சொல்வதை மறக்கிறாரோ அவர் சுவனப்பாதையை தவறவிட்டு விட்டார் என்பதாக சொன்னார். யார் என் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்தாரோ அவர் சுவனப்பாதையை தவறவிட்டு விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த 5 ஹதீஸ்கள் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனையும், நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாமல் மறதியோடும் அலட்சியத்தோடும் இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் விலகிக் கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்றதுல ஒரு அலாதியான விருப்பம் இருக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கும் நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இது. தொழுகை இருக்குது, ஒரு சுமையோடு வந்து ஒருத்தர் தொழுதுட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை அவனுடைய கருணையினால் கிருபையினால் அதை கபூல் செய்து கொள்வான். குர்ஆன் ஓதுகிற போது சிரமம் வருகிறது, சுமையாக இருக்கிறது, சகித்துக் கொண்டு குர்ஆன் ஓதுகிறார் என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்கு 2 மடங்கு நன்மை வழங்குகிறான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்லும் போது அது இனிமையோடும் அவர்களின் மீது காதலை வெளிப்படுத்தியும் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கியும் நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டுமே தவிர நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதில் அலட்சியமும் சுமையும் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இமாம் ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் காலத்துல ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை எழுதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரு வர இடத்துல எல்லாம் சாது போட்டுக்குவார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் எழுதிட்டு சல்லுன்னு போடுற மாதிரி சாது மட்டும் போட்டுக்குவார்.
இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய பெயரை எழுதுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக முழுமையாக எழுதாமல் வெறும் சாது மட்டும் போட்ட அந்த அறிஞரினுடைய கை விளங்காமல் போய்விட்டது என்பதாக இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே எழுதுகிறார்கள். என்றால் நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும் விஷயத்தில் பொடுபோக்குத்தனம் கூடாது. இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்துவார்கள். ஹதீஸுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற வார்த்தை வந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஹதீஸிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முழுமையாக எழுதுவதற்கு எங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. அதனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர் வருதோ அதுக்கு நாங்க கேப் போட்டுருவோம். அந்த இடத்தெல்லாம் நாங்க கேப் போட்டுருவோம். ஹதீஸ் பாடம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த மஜ்லிஸிலேயே அமர்ந்து அந்த கேப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி எத்தனை ஹதீஸ்கள் அந்த பாடத்தில் நடந்ததோ அத்துணை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எழுதுகிற போது முழுமையாகத்தான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக எழுதுவோம் என்பதாக இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். அலட்சியம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லும் விஷயத்திலே அலட்சியம் என்பது கூடாது. அதனால தான் பாடம் நடத்தும் போது நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எழுதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாய் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக முழுமையாக சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மார்க்கம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எழுதுகிற இடத்திலெல்லாம் வாய்விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான முறை ஸலவாத் சொல்லுகிற பாக்கியத்தை அவர் பெற்று விடுவார். என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பல நூறு முறை எழுதுகிற ஒரு பாக்கியம் மார்க்கம் பயிலக்கூடிய மாணவருக்கு கிடைக்கும். அதனால உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் வருதோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு பெண்மணி மரணமாயிட்டாங்க. அந்த பெண்மணியுடைய தாய்க்கு ஒரு கனவு ஒன்று வருகிறது. அந்த கனவுல தன்னுடைய மகள் கபருல வேதனை செய்யப்படுற மாதிரியான கனவு அது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல அவர்களுடைய மகள் மன்னிக்கப்பட்டு வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டதையும் அதற்கான காரணமும் அந்த கனவில் சொல்லப்படுகிறது. கபருல வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு நபர் வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொன்னார். ஸலவாத் சொல்லி அந்த ஸலவாத்தினுடைய நன்மையை கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தி வைத்தார். இதன் காரணமாக அவர்களை வேதனையில் இருந்து பாதுகாத்தான் என்பதாக அந்த கனவில் சொல்லப்படுகிற இந்த செய்தியை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். அப்ப நம்ம குர்ஆனை ஓதி இறந்தவர்களுக்கு எத்தி வைப்பதை போன்று ஸலவாத்தை சொல்லியும் கூட அதனுடைய நன்மையை இறந்தவர்களுக்கு எத்தி வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தியும் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்களுடைய மாணவர்களின் ஒருவரின் கனவிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க வர்றாங்க. அவங்கள பார்த்து அவர்களுடைய மாணவர் கேட்கிறார், அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்பதாக. இப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த கனவுலேயே பதில் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்றால், ஒரு மணவரைக்கு செல்லக்கூடிய மணமக்களிடத்திலே எப்படி மற்றவர்கள் நடந்து கொள்வார்களோ அதுபோன்று என்னிடத்தில் கண்ணியத்தோடும் சங்கையோடும் நடந்து கொண்டான் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார்கள். ஏன் இந்த கண்ணியம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால், நான் பல கிதாபுகளை எழுதியிருக்கிறேன். அதுல ஒரு கிதாபு ரிசாலா என்கின்ற அந்த கிதாபை எழுதுகிற போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு ஸலவாத்தை இப்படி எழுதினேன். ஸல்லல்லாஹு அலா நபியினா குல்லமா ஸக்கரஹு ஸாகிரூன் வ கஃபல அன் ஸிக்ரிஹில் காஃபிலூன் என்பதாக நான் எழுதினேன். இந்த வார்த்தையினுடைய பலனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னை இந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினான் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆக நம்முடைய முன்னோர்கள் பெரியார்கள் எல்லாம் நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுகிற போது அப்படியே லயிப்போடு அற்புதமான அழகான வார்த்தைகளை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொல்வார், கண்ணியமாக சொல்வார்.
ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நீங்க அழகிய முறையில நீங்க ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி ஒரு அழகிய வாசகத்தையும் மாணவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லும் போது அவர்களின் மீது அன்பும் காதலும் கண்ணியமும் வெளிப்பட வேண்டும். இரண்டாவது, அழகிய வார்த்தைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நம்ம தரூத் இப்ராஹிம் ஸலவாத் சொல்றோம் இல்லையா அத்தஹியாத்துல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத் மிகச் சிறந்த ஸலவாத், மிகச்சிறந்த ஸலவாத். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் ஓதப்படக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. ரொம்ப இலகுவான ஸலவாத். இது போன்ற ஸலவாத்துகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா நடந்து போற நேரத்துல கூட ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நபி அவர்களின் மீது அழகிய முறையில் ஸலவாத் சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கிறது, அது அளப்பெரிய பலன். எப்பவெல்லாம் நபி அவர்களின் மீது ஸலவாத் சொல்லலாம் என்று சொல்லி கிதாபுகளில் ஒரு 40-50 இடங்களை எழுதுகிறார். இந்த இடத்தில் எல்லாம் ஸலவாத் சொல்வது சிறப்பு என்பதாக, அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய துஆவின் இறுதியில் மட்டும் என் மீது ஸலவாத் சொல்ல வேண்டாம், ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும் நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். ஒரு சகாபி வந்தாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி அப்படின்னு துஆ செஞ்சுட்டு எஞ்சி போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், அல்லாஹ்வை புகழ்ந்தார், நபியின் மீது ஸலவாத் சொன்னார். பிறகு அவர் துஆ செய்ய போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சல் துஅதா, நீ கேள் தரப்படும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத் சொன்னதற்கு பிறகு கேட்டால் எது கேட்கப்படுகிறதோ அது தரப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக துஆவினுடைய ஆரம்பம், இடையில், முடிவில் ஸலவாத் சொல்வது என்பது நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைகிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலை நேரத்தில் 2 நபர்களை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைகிறான், சந்தோஷம் அடைகிறான். அதில் ஒருவர் யார் என்று சொன்னால், காலையில் எந்திரிச்சாரு, எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வை புகழ்ந்தாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொன்னாரு, திருக்குர்ஆனுடைய 1-2 வசனங்களை ஓதினார். இவரை பார்த்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லிட்டு ஒரு 2-3 ஆயத் நமக்கு தெரிஞ்ச திருக்குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஓதணும்னு சொன்னா அல்லாஹ் காலை பொழுதிலேயே நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிற போது அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லிவிட்டு என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக சொன்னாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன், எந்த ஒரு மனிதர் வீட்டிற்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டாருக்கு சலாம் சொல்லிட்டு என் மீது ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கான கைரு பரக்கத்துகளை அல்லாஹ் நிரப்பமாக்கி தருகிறான். அப்ப இந்த விஷயத்திலே நாம கவனம் செலுத்தணும். நான்காவது, பள்ளிக்குள்ள வரும்போது, பள்ளியில் இருந்து போகும்போது நம்ம பொதுவா எந்த துவாவை நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், இந்த துவாவை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஹதீஸ்கள்ல துவா இங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பள்ளிக்குள் நுழைகிற போது ஓதக்கூடிய துஆ. அதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி ذுனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, உன்னுடைய அருளை என் மீது திறந்து விடுவாயாக. அதே மாதிரி வெளியே போகும்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லிட்டு அதுக்கப்புறம் துஆவை ஓதிட்டு போறது. அப்ப பள்ளிக்குள் வரும்போதும் செல்கிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வது. ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ்ல இப்படியும் வருகிறது. ஒரு முக்கியமான ஒரு செய்தி மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொன்னா அந்த செய்தி ஞாபகத்திற்கு வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அன்ஸில்ஹு மக்அதல் முகர்ரப இன்தக் என்று யார் சொல்லுவாரோ அவருக்கு நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் உறுதியாகிவிடும் என்பதாக சொன்னார். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நாளை மறுமையிலும் நம்முடைய வெற்றிக்கு மிக அடிப்படை காரணியாக அமைந்து விடுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்வது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்லும் போது, துஆ செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத்து சொல்றது, துஆல எப்படின்னு சொன்னா இறுதியில மட்டும் இல்லாம துஆ செய்யும் போது ஆரம்பத்திலும் இடையிலும் முடிவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது, தூங்கி எழுந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது, வீட்டிற்குள் செல்லுகிற போதெல்லாம் வீட்டாருக்கு சலாம் சொல்லிவிட்டு நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவது, பள்ளிக்கு வரும்போதும் செல்கிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று ஏதாவது ஒன்று மறந்து விட்டது என்று சொன்னால் நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவாரோ அவர் அனைத்து வகையான நெருக்கடிகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்பதாக சொன்னார். இதுதான் எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு கடன்ல சிக்கி இருக்கக்கூடிய ஒருவர் நபி அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்து சொன்னால் அந்த கடனில் இருந்து பாதுகாக்கப்படுவார். கடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த நெருக்கடியில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். அவரவர்களுக்கும் அவரவர்களுடைய தேவையை நியத்தில் வைத்துக் கொண்டு நபி அவர்களின் மீது ஆயிரக்கணக்கான முறை ஸலவாத்து சொல்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்வை சிறப்பாக்குகிறான். நாளை மறுமையினுடைய வெற்றிக்கும் கூட நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதே மிக அடிப்படையாக அமைகிறது. ஆக நாம இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நம்ம இந்த அளவிற்கு ஸலவாத்து சொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? இன்னைக்கு எனக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நான் ஸலவாத்து சொல்வதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நான் சொல்லி இருந்தேன்னு சொன்னா கோடான கோடி முறை நான் சொல்லி இருந்திருப்பேன். கோடான கோடி முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நான் ஸலவாத்து சொல்லியிருப்பேன். அறிஞர்கள் சொல்றாங்க, படுத்து தூங்குற ஒருத்தருக்கு தூக்கம் வரலையா, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்தை ஓதுங்க உங்களுக்கு தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸலவாத்து சொல்லாமல் கழித்து விட்ட அந்த காலங்களை நினைத்து வருந்தி வரும் காலத்தில் நம்முடைய காலங்களை ஸலவாத்தால் நிரப்ப வேண்டும். நம்முடைய நாவை ஸலவாத்து சொல்வதன் மூலமாக திளைக்க வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.